காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். காலை வணக்கம். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தலைப்பு வாசம் பண்ண வருகிறவர். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் சகரியா 2:10. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2:10. For behold, I am coming, and I will dwell in your midst, says the Lord. இந்த நாளுக்குரிய திருமறையின் தியான பகுதி சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 10 முதல் 13 முடிய. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். வாசம் பண்ண வருகிறவர். ஆண்டவர் நான் உங்கள் நடுவே வரமாட்டேன் என பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமம் 33வது அதிகாரம் வசனம் 3 மோசேயோடு வேதனையோடு கூறிய நம் ஆண்டவர் இன்று நாம் வாசிக்க கேட்ட தியான பகுதியின் சகரியாவின் மூலம் உங்கள் நடுவே வாசம் பண்ண வருகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, பாபிலோன படைகளால் இடிக்கப்பட்ட எருசலேமின் அலங்கத்தை திரும்ப கட்டும் பணியை தொடங்குங்கள். உங்களை கண்மணி போல் காத்துக்கொள்ள உங்கள் நடுவில் இருப்பேன் என்கிறார். அழிவழியின் நடுவில் அமைதி இழந்து இருப்போருக்கு அறைகூவல் இங்கு கொடுக்கப்படுகிறது. விரைந்து எழுந்து வா, சீயோன் குமாரத்தியே, அலங்கம் கட்ட தொடங்கு, மகிழ்ச்சியின் பாடல் பாடு, காரணம் உன் நடுவில் கர்த்தர் வருகிறார். பூமியின் குடிகள் மௌனமாக இருக்கட்டும், இறைமக்களே மகிழ்ந்து பாடுங்கள், உனக்கு வாழ்வு தர அவர் எழுந்து அருளினார் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த காலை வேளையிலே உங்களை தேடி வருகிற
ஆண்டவருடைய சத்திய வார்த்தை என்னவென்றால், ஏதாவது பிரச்சனைகள் நடுவே அமைதி இழந்து இருப்பவருக்கு இன்று அறைகூவல் விடுக்கப்படுகிறது. விரைந்து எழுந்து வாருங்கள், ஏனென்றால் நான் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I am coming and I will dwell in your midst. எப்படிப்பட்ட சிக்கலான சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த செய்தி உங்களை தேடி வரும்போது நீங்கள் அதை ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசித்தால் நிச்சயமாகவே நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உங்களிலே வாசம் பண்ணி இருக்கும் போது உங்களை எந்த தீங்கும் சேதப்படுத்தாது. நீங்கள் பாக்கியவான்களாக வெற்றியடைந்த பிள்ளைகளாக வாழுகிறீர்கள் என்பதை இதன் மூலமாக கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆண்டவர் தன் பிள்ளைகளோடு வாசம் பண்ண விரும்புகிறவர். நான் என் ஜனத்தின் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று யாத்திராகமம் 25வது அதிகாரம் வசனம் 8 மூலமாக நாம் படிக்கப்படுகிறது. இறைவனின் அந்த விருப்பத்தை அன்றைய மக்கள் அன்று அவரை புறம் தள்ளினார். ஆகவேதான் பாளையத்துக்கு வெளியே தன் இருப்பிடத்தை மாற்ற கோரினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒரு தமிழ் பழமொழி உண்டு, பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும் என்று. நீங்கள் சாக வேண்டும் என்பது புதைக்கப்படக்கூடிய அந்த சாவு அல்ல. நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும், உங்களை வெறுத்துக் கொள்ள வேண்டும், அநேகருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். நமக்கு வாழ்வு தருவதற்காக நம் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் கோலம் எடுத்து அப்படியாக நமக்கு ஒரு பாலனாக கொடுக்கப்பட்டார். அவர் இந்த உலகத்திலே பிறந்தது உங்களுக்காகவும் எனக்காகவும் மாத்திரமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான ஜனங்களே, வருகையின் காலங்களில் இருக்கும் நமக்கு என்னில் கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பது உண்மையான கிறிஸ்து பிறப்பு பண்டிகை அனுசரிப்பின் நோக்கம் என கூறிக்கொண்டே பலர் நாம் செய்கின்ற தீய செயல்கள் அவரை நம்மில் வாசம் பண்ண அனுமதியாத நிலைகளாகும் என்று சொல்லி படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் முதல் 7 வசனத்திலே இவ்வாறாக கூறப்படுகிறது. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். எப்படிப்பட்ட ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனங்கள் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று அறைகூவல் விடுக்கிற நம் ஆண்டவர் நாம் அழைக்காமலே சில நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்மோடு வந்து வாசம் பண்ண வர இருக்க விரும்புகிறவர், வாசம் பண்ண தங்க விரும்புகிற நல்ல தேவன் என்று சொல்லி இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் வசனம் 3 படிக்கிறோம். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, உங்களுடைய இருதயம்தான் ஆண்டவருடைய வாசஸ்தலம். உங்களுடைய இருதயமாகிய அந்த வாசஸ்தலத்தை, அந்த கதவுகளை நீங்கள் திறந்து கொடுப்பீர்களானால் உங்களிடத்திலே அவர் வந்து வாசமாயிருப்பார். நீங்களும் தேவனும் அவருடைய 2 பேரும் சேர்ந்து அவருடைய சொந்த ஜனமாய் இருப்பீர்கள். தேவன் தாமே உங்களோட இருந்து உங்களுடைய தேவனாய் இருப்பார். அப்படி தேவன் உங்களோடு இருக்கும் போது
உங்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவர்கள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. வேதத்திலே இருக்கக்கூடிய அதிசயமான அந்த வார்த்தைகள் எப்படி யாருக்கு அது நடைபெறுகிறது என்றால், நம்பி விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே. இந்த சூழ்நிலைகளையோ உலகத்தையோ இந்த ஜனங்களையோ நீங்கள் பார்த்தீர்களானால் தோற்று போய் விடுவீர்கள் நிச்சயமாகவே. ஆனால் வேத வசனம் எனக்கு இப்படி கூறுகிறது. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் வசனம் 3 இப்படி கூறுகிறது. சகரியா 2வது அதிகாரம் வசனம் 10 எனக்கு இப்படி கூறுகிறது. அந்த வார்த்தையை நம்புங்கள், அதை கோட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துருவாகிய அலகை, அந்த சாத்தான் உங்களை சூழ்நிலைகள் மூலமாக தோற்கடிக்க நினைக்கும் போது வார்த்தைகளை வைத்து நீங்கள் அவனோடு போரிட வேண்டும், அவனோடு யுத்தம் செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆயுதமாகிய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாக வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்ற அண்டையில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு உரைக்கப்பட்ட தூது என்னவென்றால், சகரியா 2:10 நான் வந்து உன் நடுவில் வாசமாயிருப்பேன். I am coming and I will dwell in your midst. இங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்திலே யோவான் மூலமாக நமக்கு தரப்படக்கூடிய தூது என்னவென்றால், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். நம் தேவனுக்கு நாம் குமாரனா இருக்கிறபடியால் ஒரு நாளும் கலங்க வேண்டாம். அருமையானவர்களே, நம்மோடு வாசம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அவர் வாசம் பண்ணிட இடம் அளிப்போமா? நம் உள்ளத்தை கிறிஸ்துவுக்காக திறந்து தருவோம். நிச்சயமாக நீங்கள் பாக்கியவான்கள், வெற்றி அடைந்தவர்கள், உலகை ஆள பிறந்தவர்கள். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மிடம் வருகிறோம். இந்த நல்ல காலை சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே, உம்மை ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க சொல்லும் போது ஆண்டவரே, எங்களிடத்திலே உங்களுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, எங்களுடைய இருதயம்தான் அது அந்த வாசஸ்தலம் என்று சொல்லும் போது, நாங்கள் எங்களுடைய இருதயத்தை உமக்கு திறந்து தரும்போது, நிச்சயமாக நீர் எங்களுடைய வாசம் பண்ணி எங்களிலே ஆளுகை செய்து எங்களுடைய எல்லா கவலைகளையும், கண்ணீர்களையும், துக்கங்களையும், அலறுதலையும், வருத்தங்களையும் நீர் மாற்றி போடுகிறவர், நீக்கி போடுகிறவர் என்று சொல்லி முழுவதுமாக விசுவாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 21:5 நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்கிறோம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் கலைந்து விட்டு புதிய வாழ்க்கையை, புதிதாக்கப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் கண்டுகொண்டு ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியும் ஒளி கொடுக்கிற தீபங்களாக நாங்கள் இலங்கி பிரகாசிக்க இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பண்டிகை காலங்களில் நாங்கள் இருக்கும் போது நிச்சயமாகவே வாசம் பண்ணி இருக்கிற தேவன், நாங்கள் பிறருக்கு ஒளி கொடுக்கிறவர்களாக உமக்கு ஆசீர்வாதமாக இருக்கோதை செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Thank you.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.